0% cancellation for airport and railway bookings. உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை. அமைச்சரவையில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சமநிலையற்ற அமைச்சரவையாக இது இருக்குன்னு ஒரு விமர்சனம் ரைட் ஃப்ரம் டே ஒன் இருக்கு. டெல்டாவில் இருக்கிற 3 மாவட்டத்துக்கும் ஒரு அமைச்சரோட இல்லைங்கிற அந்த இயக்கம் இருக்கு. இந்த அமைச்சருக்கு இந்த தண்டனை கொடுத்தால் இன்னொரு அமைச்சர் அந்த தவறை செய்ய மாட்டார்னு நினைச்சு எந்த முடிவையும் முதலமைச்சர் எடுக்கணும். ஜெயலலிதா மீது 1000 விமர்சனம் இருந்த போதும் ஊழல் வழக்குக்காக சிறை சென்று வந்த பிறகு அவரை ஏன் ஆட்சியில் அமர்த்தினாங்க? சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் அவர் காட்டிய அக்கறையும் அந்த இரும்புத்தனமான நடவடிக்கைகள் தான். வருமான வரித்துறையில் சுணக்கம் காட்டினால், வெளிப்படையாக ஒரு அறிக்கை விட தவறினால் முதல் அறிக்கை அண்ணாமலை தான் வரணும். அதிமுக மட்டுமல்ல, வேறு எவர் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற எவர் ஒரு சொத்து குவித்திருந்தாலும் அவர் வெளியிட தவறினால் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள், நம்ப கூடாதுன்னு நான் சொல்றேன். அமைச்சரவையில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 தடவை அமைச்சரவையில் மாற்றம் வந்திருக்கு. போக்குவரத்து துறை மாற்றினதாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானதாக இருக்கட்டும். ஆனால் இந்த டைம் சிலரை நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் அது நடந்து தன்னுடைய அமைச்சரவையில் யாரெல்லாம் அமைச்சராக இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற பிரத்யேக உரிமை முதலமைச்சருக்கு தான் இருக்குது. 2 தடவை ஆக்கிட்டார், 3 தடவை ஆக்கிட்டார், எத்தனை முறை வேணாலும் ஆக்கலாம். ராஜ்பவனுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் நடையா நடந்தார், காரில் போக வர இருந்தார் ஜெயலலிதா. அத்தனை முறை அமைச்சர்களை நீக்கினார், திருப்பி நீக்கப்பட்ட அமைச்சர்களை சேர்த்தார். சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம்தான் அது. அதனால் நீக்குவதும் சேர்ப்பதும் இயல்பான ஒன்று தான். ஆனால் ஒரு சமநிலையற்ற அமைச்சரவையாக இது இருக்குன்னு ஒரு விமர்சனம் ரைட் ஃப்ரம் டே ஒன் இருக்குது. ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்ற மே 2021 அந்த குற்றச்சாட்டு இருக்குது. கலைஞர் தோன்றிய மாவட்டம்னு சொல்கிற அவர் பிறந்த மாவட்டமான டெல்டாவில், அவர் பிறந்த திருவாரூர்லையும் இல்லை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம்னு அந்த டெல்டாவில் இருக்கிற 3 மாவட்டத்துக்கும் ஒரு அமைச்சரோட இல்லைங்கிற அந்த இயக்கம் இருக்குது. அமைச்சர் அந்தஸ்தில் கோவிச்செல்லின்னு இருக்கிறார் கொறடாவாக. அது போதாது. அரசு நிர்வாகத்தை இருந்து கவனிக்கிற இடத்துல ஒரு அமைச்சரே இருந்தால் டெல்டா மக்களுக்கு ஒரு அந்த இயக்கம் தீருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆட்சியை அந்த ஆட்சி தேரை ஓட விட்டு பார்த்து எந்த இடத்துல கல்லிடிச்சு, எங்கே தட்டுச்சு, எங்கே இறங்குச்சுன்னா பார்த்துட்டு சில முடிவுகளை மாற்றங்களை முதலமைச்சர் எடுத்தால் அதில் தவறில்லை. இந்நேரம் நீக்க போகிறாங்க, இவர் வர போகிறாங்கன்னு ஹேஷியம் பேசுறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. எதுக்கு அவங்க தூக்கத்தை நமக்கு எடுக்கணும்? இல்லை, இப்போ இது மாத்துறது ஒருவேளை 2024 தேர்தலுக்காக இன்னும் வலுப்படுத்துறதுக்காக மாத்துறதா இருக்கும். அப்படியெல்லாம் ரொம்ப பெரிய ஈக்குவேஷன்லாம் போய் அதுக்கு பொறுத்து பார்க்க வேண்டாம். நிறைய சர்ச்சையில சிக்கிற செயல்பாடுகளை பார்த்து தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி, அல்லது இந்த அமைச்சருக்கு இந்த தண்டனை கொடுத்தால் இன்னொரு அமைச்சர் அந்த தவறை செய்ய மாட்டார்னு நினைச்சு எந்த முடிவையும் முதலமைச்சர் எடுக்கணும். ஒரு ஆட்சி நல்ல விதமா போகணும்னு அவர் எதிர்பார்த்தாருன்னா இந்த மாதிரியான திருத்தங்கள் அப்பப்ப நடந்துகிட்டு இருந்தாதான் அவருடைய ஆளுமையும் வெளிப்படும், மக்களும் அதை ரசிப்பாங்க. இந்த இவ்வளவுதான் அமைச்சர், ஒருத்தர் நீக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் வரல, ஒருத்தரை சேர்க்கறதுக்கு எனக்கு தைரியம் வரலைங்கிற விமர்சனத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா தவறு. அது நல்ல ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் கூட நான் சொல்லுவேன். நான் தவறு செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அது செய்யக்கூடாதுன்னு மற்றவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னா இந்த மாற்றங்கள் தொடர்ச்சியா இருந்தாலும் தப்பு இல்லை. மாசம் நடந்தாதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். அமைச்சர்கள் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிறதா இருக்கட்டும். இப்போ புதுசாக விஏஓக்கள் பிரச்சனையும் வந்திருக்கு. விஏஓக்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாலினுக்கான அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இல்லை, இது ஸ்டாலின்னு தனிநபராக கூட பார்க்க வேண்டாம். இந்த சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு வகிக்கிற உள்துறைக்கு அமைச்சர் பொறுப்பையும் அவர் தான் வகிக்கிறதுனால ஒன்று. ஏன்னா இந்த ஆட்சியில் என்ன சர்ச்சை நடந்தாலும், என்ன நல்லது நடந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் நேரடியாக ஸ்டாலின் என்கிற அந்த தனிநபர், முதலமைச்சராக வீட்டிருக்கிற ஸ்டாலின் என்கிற தனிநபர் மேலே தான் போய் விழுவுங்கிறதுனால தான் இதை ஸ்டாலினோட ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். எங்கேயோ ஒரு அது விஓ மேலே கல்லெறிஞ்சாங்க, டிராக்டரை ஏற்றினாங்க, உயிர் தான். சாதாரண மனுஷனுக்கு உயிர் ஒன்று தான், அமைச்சர் பதில் இருக்கிறவருக்கு உயிர் ஒன்று தான். ஒரு குடிமகனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது முதலமைச்சருடைய கடமை, அரசுக்கு தலைமை தாங்கிறவர். எங்கே சர்ச்சையாகுதுன்னா, இந்த மணல் கொள்ளை அப்படிங்கிற வார்த்தை ஆட்சிக்கு ஆட்சி எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏதோ திமுக ஆட்சி வந்தால் மணல் கொள்ளை, அதிமுக ஆட்சியும் மணல் கொள்ளை நடந்துச்சு. சட்டவிரோத காரியங்கள் ஆட்சிக்கு வித்தியாசம் இல்லாமல் அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்காது. பாலியல் துன்புறுத்தலாகட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களாகட்டும், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நடக்காத சமூகம் இது அல்ல. ஆனால் அப்படி சில சம்பவங்கள் நடக்கிற போது எந்த அளவுக்கு வேகத்தில், எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு, எந்த அளவுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு இரும்பு கரம் கொண்டு அந்த குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கை அமைதோ அதன்படி தான் ஆட்சியாளர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஜெயலலிதா மீது 1000 விமர்சனம் இருந்த போதும் ஊழல் வழக்குக்காக சிறை சென்று வந்த பிறகு அவரை ஏன் ஆட்சியில் அமர்த்தினாங்க? சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் அவர் காட்டிய அக்கறையும்
அந்த இரும்புத்தனமான நடவடிக்கைகளும் தான். அதில் பாதியாவது மற்ற ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தால் அதில் தவறல்ல. ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்ட வேண்டியது தான் இது போன்ற சம்பவங்கள் காட்டுது. மற்றபடி ஒரு கொலை நடந்துடுச்சு, ஒரு கொலை நடந்துடுச்சுங்கிறக்காக இந்த ஆட்சி அவ்வளோதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு சீரழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல நான் தயாராக இல்லை. அப்படி நடந்த பிறகு ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கிறான்றது தான் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையில் ஸ்டாலின் தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தணும். இப்போ அவர் இதை கையாளுறது வந்து இன்னும் கொஞ்சம் நிச்சயமா அந்த வேகத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுல எல்லாமே அடங்கி இருக்கு. தவறு செய்கிற அதிகாரிகளை மாற்றுவது, இல்லை ஒரு தப்பு செஞ்சதுனால தான் அவர் தண்டனைக்கு ஆளானாரா அப்படின்னா, தப்பு செஞ்சா தண்டனைக்கு ஆளாக்குறது அரசனுடைய கடமை. ஒரு விஏஓ தப்பு செஞ்சா அது நடவடிக்கை எடுக்கிறது அரசனுடைய வேலையா இருக்குமே தவிர ஒரு தனிநபர் கையில் எடுத்துக்கிட்டு அவர் கொலை செய்கிற வேலைக்கு போகக்கூடாது. அப்போ அந்த துணிச்சலை தருவது எது? தன்னுடைய மௌனமா, இல்லை தான் செயலற்ற தன்மையா இருக்கிறோன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயமானு தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு இது போன்ற குற்றவாளிகளுக்கு, குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு சிக்கல் என்னன்னா, அண்ணாமலை வந்து G2 திமுகவையும் தொடர்படுத்தி விமர்சனம் பண்ண நிலையில G2 வந்து வருமான வரித்துறை சோதனையும் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அந்த சோதனை ஒரு தனி நிறுவனத்தின் மீது நடந்ததா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது, நீங்களே சொன்ன மாதிரி அண்ணாமலையை தொடர்படுத்தி சொல்கிற போது அதனுடைய ஃபைண்டிங்ஸ் என்னான்னு வெளியில வந்து வருமான வரித்துறை சொல்லாத வரைக்கும் இவங்க முறைகேடு பண்ணிட்டாங்கன்னு நம்ம தீர்ப்பு எழுத முடியாது. G2 பணம் திமுக பணம் தான், G2 இருக்கிற பணம் முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினருடைய பணம் தான் நம்ம அரசியல்வாதி மாதிரி நம்ம பேச முடியாது. ஆனால் அண்ணாமலை அந்த சொத்து பட்டியலை வெளியிட்ட பிறகு பார்த்தீங்களா ஆரம்பிச்சிடுச்சு, இது தொடக்கம் தான் அப்படின்னு பிஜேபியுடைய முக்கியஸ்தர்கள் சிலர் ட்வீட் போடுறதை பார்த்தா, பத்திரிகையாளர்கிட்ட சொல்றதை பார்த்தா, அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கைக்கும் இந்த வருமான வரி சோதனைக்கும் தொடர்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. அண்ணாமலை அதை மறுத்திருக்கிறார். நான் சொன்னது வேற, இவங்க செய்யறது வேற, ரெண்டுக்கும் தொடர்பு இல்லைங்கிறார். தொடர்பு இருக்கோ இல்லையோ, சட்டத்துக்கு விரோதமாக ஒரு நிறுவனம் வளர்ந்தால் அதை கவனித்து கண்காணித்து தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்கிறது வருமான வரித்துறை வேலை. நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இது போன்று அரசியல் தொடர்புடைய சில சோதனைகள், சில விவகாரங்களை கையாளுகிற போது சோதனை முடிந்த பிறகு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே இது வரைக்கும் வருமான வரித்துறை சொன்னது கிடையாது. வருமான வரித்துறை தொடர்பான சட்டங்களும் அதுக்கு கொஞ்சம் இடம் அளிக்குது. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு அலுவலகத்துக்குள்ளே தான் நடக்கும், ட்ரிபியூனல் போகும், கோர்ட்டுக்கு போகும். அரசியல் கலந்துருக்கிறனால நீங்கள் என்ன எடுத்தீங்க அப்படிங்கிற அறிக்கை நேற்றோடு முடிஞ்சிட்டதா, 7வது நாளோ 8வது நாளோ நேற்றோடு சோதனை முடிஞ்சிட்டு தான் சொல்லி 24 மணி நேரம் கடந்த பிறகும் இது வரைக்கும் வருமான வரித்துறைகிட்ட இருந்து எந்த அறிக்கையும் வரல. ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு அறிக்கை வெளியில் வரணும். உடனே தீர்ப்பு எழுதி வரப்போறதில்லை. இவ்வளவு கண்டுபிடிச்சோம், இது எங்கள் ஆய்வுக்கு உட்பட்டிருக்குன்னா ஒரு அறிக்கை நேரம் வந்திருக்குன்னு இது வரைக்கும் வரல. வெளிப்படைத்தன்மையோடு அது நடந்தால் நம்ம தாராளமாக வரவேற்கலாம். திமுகவுக்கோ திமுகவுடைய அந்த கட்சி தலைவருடைய குடும்பத்தினருக்கோ தொடர்பு இருந்தால் தாராளமாக அதை வெளியில் கொண்டு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ வெளிப்படைத்தன்மையோட அறிக்கை இது சொன்னீங்க. நார்மலாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, வருமான வரித்துறை சோதனை வந்து கட்சிகளை மிரட்டுறதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குல்ல, நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த G2 விஷயத்தில் இது அப்படி பார்த்தோம்னா இது மிரட்டலோட நின்றுமா, இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை? அதனால தான் வருமான வரித்துறை என்ன செய்ய போகுதுன்னு நம்ம பார்க்க காத்திருக்கிறோம். அண்ணாமலைக்கு இதில் பொறுப்பு இருக்குது. வருமான வரித்துறை இதில் சுணக்கம் காட்டினால், வெளிப்படையாக ஒரு அறிக்கையை விட தவறினால், முதல் அறிக்கை அண்ணாமலை கிட்ட இருந்து தான் வரணும். தன் கட்சி அரசு, தன்னுடைய கட்சியை சேர்ந்த நிதியமைச்சர் கீழே இருக்கிற ஒரு துறை அப்படின்லாம் பார்க்காம அதை கண்டிச்சும் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டார்னா அவர் நேர்மையான அரசியல்வாதின்னு நான் பாராட்டுவேன். வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொன்னது அதைத்தான். ஒரு நிறுவனம் தவறு பண்ணிச்சு, நாங்கள் உள்ளே போனோம், இதெல்லாம் எடுத்தோம் சொல்றதுல உங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. இல்லை அங்கே போன ஒரு டைரி இருந்துச்சு, அந்த டைரியில் இன்னார் பேரெல்லாம் இருந்துச்சு, அப்போ பணம் அவங்களுக்கு லிங்க் இருக்குன்னு தெரியுது, அவங்களையும் நாங்கள் விசாரிக்க போகிறோம். இதையெல்லாம் செய்யாமல், சொல்லாமல் மௌனம் காத்தால் நிச்சயமாக இந்த ரெய்டுக்கு பின்னால் அரசியல் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அண்ணாமலை வந்து திமுகவை பற்றி டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டதெல்லாம் ஓகே, அதிமுகவோட ஊழல் பட்டியலையும் வெளியிடுவோம்னு சொல்வார். இனிமேல் அவர் வெளியிட வாய்ப்பு? அப்படி சொன்ன பிறகு அவர் டெல்லிக்கு போனார். அவருடைய கட்சி தலைவரோடு சேர்ந்து அதிமுக தலைவர்கள், குறிப்பாக எடப்பாடியும் இருக்கிற ஒரு அறையிலிருந்து ஒரு கூட்டத்தையே நடத்தியிருக்கிற ஆலோசனை கூட்டத்தை. ஒரு தர்ம சங்கடமான சூழல் தான். நான் அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு இது மிகப்பெரிய தர்ம சங்கடம். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி தொடர்ந்தால் நான் என் மாநில தலைவர் பற்றி ராஜினாமா செய்வேன்னு சொன்னார் அண்ணாமலை. என்னுடைய நோக்கம் ஒன்று தான், ஊழலை எதிர்ப்பது தான் அப்படின்னு சவால் விட்ட அண்ணாமலை திமுகவினர் பற்றி மட்டும் சொன்னார். அதோடு சேர்த்து சில பேர் கேள்வி எழுப்பிய போது அதிமுக தலைவர்களை பற்றி நான் வெளியிடுவேன்னு சொன்னார். இந்த ரெண்டுக்கும் பிறகு இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சந்திப்புக்கு பிறகு தன் கொள்கையில், தன்னுடைய கேரக்டரில் அவர் உறுதியாக இருந்தார்னா, அதிமுக ஆட்சி நடந்த தவறுகளை இதை வெளியில் சொல்லணும். அதிமுக தலைவர்கள் ஒரு சிலருடைய சொத்து பட்டியலை அவர் வெளியிடணும். அதை அவர் செய்ய தவறினால் அண்ணாமலை வழக்கமான அரசியல்வாதி மட்டுமல்ல, அதை விட சற்று குறைவான தரம் குறைந்த அரசியல்வாதியோட நம்ம தாராளமாக விமர்சிக்கலாம். ஏன்னா மக்கள் முட்டாள்கள் அல்ல, நீங்கள் சொல்கிறத பூரா நம்புறதுக்கு. அண்ணாமலை என்ன செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு அவரை விமர்சிக்கலாம்.
அவர் நிஜமாகவே ஊழல் எதிர்ப்பில் உறுதியாக இருந்தாருன்னா இந்த பக்கம் இருக்கிற தவறுகளும் வெளியில் வரணும். அது உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம். இதை எப்படி உறுதிப்பட நிற்கிறார்? டிஆர் பாலு நோட்டீஸ் அனுப்பிச்சா பதில் அனுப்புகிறார். கனிமொழி, கலாநிதி வீராசாமி, யார் நோட்டீஸ் அனுப்பிச்சாலும், உதயநிதி, யார் அனுப்பிச்சாலும் என்னுடைய குற்றச்சாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன், உங்களிடம் மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உறுதிமிக்க ஒரு விவர பட்டியலை வெளியிட்ட அண்ணாமலை அதே உறுதியோடு அதிமுக மட்டுமல்ல, வேறு எவர் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற எவர் ஒரு சொத்துக்கு வைத்திருந்தாலும் அவர் வெளியிட தவறினால் அண்ணாமலையை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள், நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இந்த சந்திப்புக்கு அப்புறமாவும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சுமூகமான நிலை ஏற்பட்ட மாதிரி தெரியலையே. வந்தும் ஜெயக்குமார், எஸ்ஆர் சேகர், ராமபிரசாத் ரெட்டின்னு மாற்றி மாற்றி ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இப்போ திமுக ஆட்சியிலையும் தவறுகள் நடக்குது, மக்கள் முகம் சுளிக்கிற சில நிகழ்வுகள் நடக்குது, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தி ஆகலை, சில நல்லதுக்கு இடையில நான் இதையெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட திமுகவை எதிர்கொள்வதற்கு வலுவான ஒரு அணி தேவை நாடாளுமன்ற தேர்தல். அதுதான் முதல்ல வரப்போகிற தேர்தல். அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியானால் மிக நிச்சயமாக அந்த அணியை குறைத்து மதிப்பிட முடியாது. 1000 வருத்தங்கள், சர்ச்சைகள், கசப்புகள் அந்த அணியினருக்குள்ளே இருக்கலாம், அந்த கட்சியினருக்குள்ளே இருக்கலாம். இன்னும் தேர்தல் கண்ணு கட்டுகிற தூரத்தில், தேர்தலை கம்பேர் பண்ணுறது ஓராண்டுங்கிறது அப்படியே ஓடி போயிடும். ஸோ 2 கட்சியினரும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடித்து, கசப்பில்லாத கூட்டணி எதுவுமே கிடையாது. திமுகவில் மட்டும் என்ன கொஞ்சிக்கிட்டா இருக்கிறாங்க, அங்கேயும் 1000 வருத்தங்கள் இருக்குது. ஆனாலும் இன்டாக்டாக இருக்குன்னு நம்மளை போன்றவர்கள் இன்றைக்கும் அதை நம்புகிறோம், சொல்கிறோம். உண்மை அதுதான். வருத்தங்களுக்கு இடையில் அந்த அணி உறுதியாக இருக்குது. அப்படி 1000 வருத்தங்கள் இருந்தாலும் இந்த அணி கொஞ்சம் அமைதியை கடைபிடித்து, சுய கட்டுப்பாட்டை கடைபிடித்து, பொது வெளியில் அடித்து கொள்ளாமல், பச்சையாக சொன்னால் அதைத்தான் நான் பூசி மொழிகி சொன்னேன். அப்படி இருந்தாங்கன்னா அந்த அணிக்கு நல்லது. ஒரு வலுவான பலத்தோடு திமுகவை எதிர்கொள்ள முடியும். மாறாக தொடர்ந்து வாதம், பிரதிவாதம், கருத்து, எதிர்கருத்துன்னு சொன்னாங்கன்னா அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் தான் கூட்டணி வேலை செய்யும்னு சொல்லுவோம் தேர்தல் அரசியலில். கெமிஸ்ட்ரி மட்டுமல்ல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. மாறாக 2 கட்சி தொண்டரும் இதில் கசப்பு தான் மேலோங்கும். அந்த அணி அமைந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதை ஒரு எச்சரிக்கையாக உணர்ந்து செயல்பட்டால் அவர்களுக்கு நல்லது. ஏபிபி நாடு நேயர்களுக்காக உங்களது கருத்துக்களை பகிர்ந்தீர்கள். நன்றி சார். நன்றி. 0% cancellation for airport and railway bookings. உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை.